பிறப்பு பிறந்துட்டோம், கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா. ஆனா இந்த பிறப்புக்கும் கர்மாக்கும் இந்த காண்டம் எழுதி வச்சிருக்கா, இந்த கர்ம வினைகள்லாம் தீர்றதுக்கும் எழுதி ஆமா. வச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நமக்கு நம்ம அதுக்கு 13வது காண்டம் சாந்தி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குங்க. ஆ. அதுல தான் முன் ஜென்மத்தை பத்தி சொல்றது, ம். நம்ம கர்மாவை பத்தி சொல்றது. அந்த கர்மாவால வந்து நம்ம இப்ப என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிறவியில எனக்கு தெரிஞ்ச நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதில்ல. ம். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய கர்மா. அந்த கர்மாவுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ம். என்ன மாதிரியான பரிகாரங்கள், என்னென்ன கோயில்களுக்கு போகணும், ம். எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா அந்த கர்மா நம்மளை விட்டு சரியாகும் ம். அப்படிங்கறது அதுல எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. அந்த பரிகாரங்கள் செய்யும்போது எந்திரங்கள் பத்தி எதுக்கு நீங்க நிறைய சொல்றீங்க? ஆக்சுவலி எந்திரங்கள் நிறைய நம்மளுடைய காண்டம்ல பாத்தீங்கன்னா, ஆமாங்க, எந்திரங்கள் வந்து ஸ்தாபிக்கிறதே வந்து க கோயில்ல தானே. ஆமாங்க, இப்போ சம்பரோக்ஷணம் பண்ணும்போது எந்திரங்கள்லாம் வைப்பாங்க. பட் நமக்கு நாடி படிக்கும்போது எந்திரங்கள் பற்றியெல்லாம் வேற ஆமா. சொல்கிறாங்க. அதுக்குன்னு தனி ஒரு காண்டங்கள் இருக்குங்க. தீட்சை காண்டம்னு ஒண்ணு இருக்கு. தீட்சை காண்டம். ஆமாங்க. அதுலயும் வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த எந்திரங்கள்ங்கிறது இருக்காது. ம். அது என்னென்ன மாதிரியான பூஜைகள், என்னென்ன மாதிரியான ஹோமங்கள், அதை நம்ம வந்து கோயில்ல வந்து செஞ்சுக்கணுமா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த எந்திரங்களும் வருது. ம். எல்லாருக்கும் எந்திரங்கள் தான் வருதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே. ஆமாங்க, ஆனா இந்த மாதிரி பூஜைகள் நீங்க சொல்றீங்க அந்த கர்ம வினைகள் தீர்றதுக்கு. ஆமாங்க. பட் கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்படியே நம்ம இல்ல வந்து நம்ம அனுபவிச்சதுக்கு பிறகு தானே வரோம். அனுபவிச்சதுக்கு பிறகு ஆமா. ஓரளவு வந்து நம்மளால முட்டி மோதி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல தானே நம்ம தேடி வரோம் அதை. அப்ப நீங்க சொல்றது வந்து அப்புறம் கூட முழுசா முடியாது. பட் கொஞ்சம் ஆமா. கொஞ்சமாவது அனுபவிச்சுட்டு தான் அதுவும் வந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணுங்கிற அமைப்பு நமக்கு இருந்தாதான் இந்த நாடி ஜோதிடம் அந்த ஓலைச்சுவடிங்கிறது கிடைக்குங்க. அது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆமா. சுவடி கிடைக்கிறதே பெரிய அபூர்வமான விஷயம். அதை சுவடி கிடைச்சு அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னா பண்ணோம்னா 100% வந்து நமக்கு உண்மை.